வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சேனல் எஸ்கிப். நான் உங்கள் எஸ்எஸ் சூர்யா. இன்னைக்கு டிஎன்யூ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் வந்து ஸ்பெசிஃபிக்காக 7.5க்கான கவுன்சிலிங்கான அப்டேட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து தமிழில் பார்க்கலாம். அன்புள்ள விண்ணப்பதாரர் கொடுத்துருக்காங்க. அடுத்து 7.5 இடஒதுக்கீட்டில் வந்து தொழிற்கல்வி படிப்பு, அதாவது ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு வந்து ஆஃப்லைனில் கவுன்சிலிங் நடக்க போகுது. என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 28 வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 28/6/2024 அன்னைக்கு காலை 9 மணிக்கு வந்து நம்மளுடைய கோயம்புத்தூர் தமிழ்நாடு வெட்டினரி பல்கலைக்கழகம்னு சொல்லப்படக்கூடிய டிஎன்யூ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து இருக்கக்கூடிய அண்ணா ஆடிட்டோரியம் அப்படின்ற இடத்துல வந்து நடக்க போகுது. ஓகேங்களா. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் சார், இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களை பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னும் அது ரிலீஸ் ஆகலை. ஸோ இன்னைக்கு நைட் மேபி ரிலீஸ் ஆகிடலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிலீஸ் ஆகணும் நம்ம சேனல் நம்ம அப்டேட் பண்ணுவோம். டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ டெலகிராம் சேனல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அதில் வந்து வெளியிடப்படும். அப்புறமேட்டு வந்து இது நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மாதிரியே தான் இப்போ நீங்கள் போகிற மாதிரி இருக்குன்னா, ஒரு ஆஃப்லைன் கவுன்சிலிங் உங்கள் சீட் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்பாட்லேயே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஆன்லைன் அப்படின்றத என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஜஸ்ட் பேமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறோம். ஸோ ஆனால் வந்து இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங். ஸோ ஆஃப்லைன் நடக்கக்கூடிய கவுன்சிலிங் அப்படின்னும் போது கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை கொடுத்து உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு வர சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதிப்பெண் சான்றிதழ், அசல் மதிப்பெண் சான்றிதழ், ஒரிஜினல் மார்க் ஷீட் ஃபார் 10th and 12th, அப்புறம் சமூக சான்றிதழ்னா அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஓகேங்களா. அது அப்புறமேட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்னு சொல்லப்படக்கூடிய டிசி இடமாற்ற சான்றிதழ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கொண்டு போகணும். போகும்போது தவறாமல் கொண்டு போயிடுங்க. அவ்வளோதான் இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா. அதே போல் வந்து வரவங்க எல்லாருக்கும் சீட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, இருக்கைகளை பொறுத்து தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து போகும்போது 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அப்புறமேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி கொண்டு போயிருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். மேக்ஸிமம் போனஃபைட் கேட்க மாட்டாங்க. போனஃபைட் பற்றிலாம் ஒன்றும் நம்மளுக்கு ஒரி கிடையாது. ஏன்னா கேட்பீங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. போனஃபைட் நம்மளுக்கு வந்து எதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதில் மென்ஷன் பண்ணல, போனஃபைட் பற்றி இந்த நம்ம மென்ஷனும் பண்ணல. அது இல்லாமல் நீங்கள் 7.5 உங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து 7.5 கன்ஃபர்மேஷன் இல்லையா. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து கோயம்புத்தூரில் 28ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து போயிட்டு வாங்க. ஓகே. இப்போ வந்து எப்போ வந்து ஒகேஷனல் ஸ்ட்ரீம் கூடிய இதுக்கு ஜென்ரல் கோட்டாக்கு எப்போ நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.5 சீட் அலாட்மெண்ட் முடிஞ்சு மேபி 2 or 3 டேஸில் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான கால்ஃபர் வந்து பண்ணலாம். மேபி நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி இந்த மாதிரி வாக்கில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அவங்க நடத்தலாம். ஏன்னா வந்து ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் வந்து நம்மளுக்கு இதில் 7.5 கிட்டத்தட்ட 1100 மாணவர்கள் பக்கம் இருக்கிறாங்க. அதுவே அவங்க வந்து ஒரு ரேங்க் ரேஞ்ச் இது பண்ணி ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கான மெயில், அவங்க எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெயில் வந்து ஃபார்வர்ட் ஆகும். அதே போல் அந்த ஜென்ரல் கோட்டாவில் வரக்கூடிய ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னைக்கு கவுன்சிலிங் டேட் வரும்னு சொல்லி பார்ப்போம். டேட் வந்ததுக்கப்புறம் கட் ஆஃப் ரேஞ்ச் என்ன, எப்போ வரை கூப்பிட்றாங்க, ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்ற மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபர்தராக இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்க்கலாம். ஸோ வெரி வெயிட் பண்ணுவோம். அதுதான் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட் நம்மளுக்கு. ஓகே நண்பர்களே, மற்ற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. நம்ம அதுக்கான டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, மற்றொரு அப்பாயின்மெண்ட் சந்திப்போம். நன்றி.